எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. எண்ணெய் நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குகிறது என காரணம் கூறி பெட்ரோல், டீசல், வீட்டு சமையல் எரிவாயு மற்றும் வணிக எரிவாயு அனைத்தின் விலைகளையும் உயர்த்தி கொள்வதற்கு ஒன்றிய அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இங்கே ஏற்கனவே எங்கள் மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டதை போல 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்து முடிந்து அதனுடைய முடிவுகள் வெளியாகிற வரையில் காத்திருந்த ஒன்றிய அரசு தேர்தல் முடிந்த உடனேயே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதன் மூலமாக இன்றைக்கு அனைத்து அத்தியாவசிய பண்டங்களும் விலைகள் பன்மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. என்றால் திரும்ப திரும்ப பெட்ரோல், டீசல் விலையை, சிலிண்டர் விலையை உயர்த்தி கொண்டே இருக்கிற காரணத்தினால் விலைவாசியும் பன்மடங்கு உயர்த்தி கொண்டே இருக்கிறது. விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்குரிய எந்த நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தினால் வாகன கட்டண வாடகை உயரும். வாகனங்களுடைய வாடகை உயர்ந்தால் அந்த வாகனங்களிலே சவாரி செய்வதால் பொருட்கள் வருகின்றன. அரிசி உட்பட, அத்தியாவசிய பண்டங்கள் உட்பட, காய்கறிகள் உட்பட அனைத்து பண்டங்களின் விலையும் உயர்வது என்பது தடுக்க முடியாது, உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல வீட்டு உபயோக சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டது. தொடர்ந்து வணிக சிலிண்டர் விலை உயர்த்தப்படுகிறது. வணிக சிலிண்டர் விலை உயர்த்தப்படுவதன் காரணமாக ஹோட்டல்கள், டீக்கடைகள் மூடப்படுவது மட்டுமல்ல, உணவு பண்டங்களுடைய விலையும் பன்மடங்கு அதிகரிப்பது மட்டுமல்ல, இந்த வணிக சிலிண்டரை கொண்டு பல்வேறு தொழில்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. மருந்து தயாரிப்பது உட்பட பல்வேறு தொழில்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் இன்றைக்கு முடங்கி ஒரு மோசமான நெருக்கடிக்கு ஆளாகி இதனை நம்பியிருக்கக்கூடிய முதலீட்டாளர்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களும் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குகிறது, அது நட்டத்தில் இயங்கக்கூடாது என்று அதனை காப்பாற்றுவதற்கு, விலையை உயர்த்துவதற்கு ஒன்றிய அரசாங்கம் அனுமதிக்கிறது. எண்ணெய் நிறுவனங்கள் காப்பாற்றப்படுகின்றன. ஆனால் நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது? தொழிலாளர்களை, விவசாயிகளை யார் காப்பாற்றுவது? உங்களுடைய பயணங்களை குறைத்து கொள்ளுங்கள், வீட்டிலிருந்தே வேலை செய்யுங்கள் என்று பிரதமர் உபதேசம் செய்கிறார். வீட்டிலிருந்து யார் வேலை செய்யறது? கட்டுமான தொழிலாளி வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியுமா? விவசாய கூலி தொழிலாளி வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியுமா? மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளி வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியுமா? இப்படி நடைமுறை சாத்தியமற்ற, பொருத்தமற்ற உபதேசங்களை மட்டும் வழங்கிவிட்டு மக்களுடைய துன்ப துயரங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து ஏற்கனவே இடதுசாரி கட்சிகள் நாடு தழுவிய போர் நடத்தியிருக்கின்றன. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் பாதித்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை. பெட்ரோல், டீசல் விலை உயர்வு, வீட்டு சமையல் எரிவாயு உயர்வு, அதே போல வணிக சிலிண்டர் விலை உயர்வின் காரணமாக ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த பாதிப்பை ஒன்றிய அரசாங்கத்துக்கு உணர்த்தவும், விலைகளை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக இங்கே தென் சென்னை மாவட்டம் நடந்திருக்கிறது. தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். திமுகவோட கூட்டணியில் இருந்தது அங்கே ஒன்று வாங்கிக்கிட்டாங்க, சொல்லிக்காம போய் தாவக்கோட சேர்ந்ததுக்கு இங்க ஒண்ணு வாங்கிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களால வாங்க முடிகிறது, அந்த திறமை அவங்களிடத்துல இருக்குது. அரசு அலுவலகங்களுடைய கோப்புகள் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆட்சி மாறலாம், அது ஒரு ஜனங்க மக்கள் எடுக்கிற முடிவின் அடிப்படையில் ஆட்சிகள் மாறும். ஆனால் கோப்புகள் இருந்த இடத்துலயே தான் இருக்கணும். இப்பொழுது கோப்புகள் காணா போயிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது. விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்த உடனே தங்களுடைய பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்த வேண்டும். அது இல்லாம திரும்ப பழையபடி ஆட்சியில் இருந்த கட்சிகளை குறை கூறி பேசுவதால் எந்த பயனும் கிடையாது.
பொறுப்புக்கு வந்த பிறகு யார் யார் எந்தெந்த பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறார்களோ அவரவருடைய பொறுப்பை ஏற்று திறம்பட ஆட்சி நடத்துவதால் மக்களுக்கு பயனளிக்கும். மற்றவர்களை குறை சொல்லி கொண்டே இருந்து காலம் ஓட்டுவதால் எந்த பயனும் ஏற்படாது. இப்போ தமிழ்நாட்டில் பல்வேறு சம்பவங்கள், விரும்பத்தகாத சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அது தொடர்ந்து நடைபெறுகிறது என்கிற காரணத்தினால் அது தொடர்ந்து அப்படித்தான் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு 6 மாத காலத்திற்கு பொறுத்து கொள்ளுங்கள். 6 மாத காலத்திற்கு 6 மாத காலம் அவகாசம் என்பது நிர்வாக பயிற்சிக்கானது. அது யாரும் இல்லை, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது கொடுப்பது வழக்கம்தான். அதே நேரத்தில் அன்றாட வன்முறை சம்பவங்கள், கொலைகள், கொள்ளைகள், சூறையாடல், கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருப்பது கவலை அளிக்கிறது. கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தேர்தல் தயாரிப்பு இப்போதான் தொடங்கியிருக்கிறாங்க. அவங்க தயாரித்து முடிக்கட்டும், அறிவிக்கட்டும். அறிவிச்சோன்னா உங்களை எல்லாம் அழிச்சு எங்களுடைய நிலை என்ன என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் தெரியும். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.